ஓம் காகத் வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதயாத். யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இன்று நாம் காண உள்ளது 23/11/2025 முதல் 16/12/2025 வரை மகர ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம். மகர ராசி என்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு நிறைவான ஒரு காலகட்டம். எதிர்பாராதது நடக்கப் போகிறது. ஏதோ ஒரு சாதனை புரிகின்ற ஒரு காலமாக இது அமையும். ஏனென்றால் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அற்புதமான ஒரு லாபஸ்தானம் என்று கூறுவார்கள் இதை. இந்த லாபஸ்தானத்தை குருவும் பார்வையிடுகிறார். ஆகினாலே ஏதோ ஒரு சாதனை, நீங்கள் என்ன சாதனையோ, நீங்கள் என்ன நினைத்தீர்களோ அது நடக்கப் போகின்ற ஒரு காலமாக இது அமையப்போகிறது. திடீரென்று நினைத்து பார்க்க முடியாது வண்டி வாங்கிடுவீங்க, திடீரென்று நினைத்து பார்க்க முடியாது பிளாட் வாங்கிடுவீங்க, திடீரென்று பார்க்க முடியாது பார்த்து தடதடன்னு ஒரு பிளாட் வாங்கி விட்டுக்கிட்டு கிரகப்பிரசு போயிடுவீங்க. திடீர்னு நீங்கள் எதிர்பார்க்காத வேலை கிடைக்கும். திடீர்னு பணம் எப்படி தான் வருது என்று உங்களுக்கு தெரியல. அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்து அமையப்போகின்ற ஒரு காலமாக இது அமையும். ஏன்னா 11ஆம் இடம் லாபஸ்தானத்திலே சூரிய பகவான் அமர்ந்து அதை குரு பார்க்கிறார். இந்த யோகம் வெற்றி மேல் வெற்றி தருவது. ஏனென்றால் 7ஆம் இடத்திலிருந்து குரு பார்வையிடுகிறார். அந்த குருவின் பார்வை நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் தருகின்ற ஒரு காலமாக இது அமைகிறது. 7ஆம் இடம்னா கூட்டாளிகள், நண்பர்கள், மனைவி, வெகுஜன தொடர்பு, உற்றார் உறவினர்கள் அனுகூலம், சப்போர்ட்டு, இப்படி நீங்கள் எதிர்பார்க்காதது திடீர்னு அவருக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறீங்கன்னா பண உதவி ஒருத்தர் திடீர்னு உதவி கொடுப்பார். ஏனென்றால் அவரை உங்களுக்கு தெரியாது, ஆனால் அவரை உங்களுக்கு தெரியும். இப்படி திடீர்னு நீங்கள் நீங்களே உங்களை கிள்ளி கொண்டு பார்க்கின்ற அளவுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் இப்படியே நடக்குமா என்பது நினைக்கின்ற ஒரு காலம். ஏன்னா 11ஆம் இட லாபத்திலே வந்தால் ஒரு ஜாதகத்திலே எந்த தோஷம் இருந்தாலும் ஒரு லக்னம் கூட 11ஆம் இடத்துல சூரியனோ சந்திரன் தான் எந்த தோஷம் இருந்தாலும் நிவர்த்தி என்று கூறுவார்கள். அத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அபரிவிதமான யோகத்தை நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாது. வெளிநாட்டு போயிருங்க, எந்த நாடு பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தேன் அமெரிக்கா போறேன்னு, சிங்கப்பூர் போறேன்னு, எப்படிதான் தெரியல. அது தொழில்நுட்பமா இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்காதது, நீங்கள் என்ன வாங்கின நினைச்சு திடீர்னு பார்த்தா ஒரு லாரி வாங்கிட்டு இருப்பாங்க, எப்படின்னே தெரியாது. திடீர்னு பார்த்தா ஒரு பிளாட், இது எல்லாம் எப்படி திடீர்னு உங்களுக்கு ஒரு பதவி மேலிருந்து கட்சியிலேருந்து நீங்கள் ஏதோ அரசியல் இருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு மேலிருந்து ஒரு பதவி கிடைக்கும். இது மிகைப்படுத்தல் அல்ல. ஏன்னா நிறைய பேர் என்ன சார் இந்த இது சொல்ல என்ன சார் எல்லாம் விடுறீங்களான்னு, இது மிகைப்படுத்தல் அல்ல. நீங்கள் வேணா உங்களுக்கு தெரிந்த ஜோதிடரை கேட்டு பாருங்க. மகர ராசிக்கு 11ஆம் இடத்திலே சூரியன் அமர்ந்து அவரை குரு பார்வையிட்டால் இப்படி நடக்குமா? ஏனென்றால் அது நடக்கிறதுக்கான காரணம் என்று கேட்டால் உங்கள் ராசி குரு பார்வையிடுகிறார். இதற்கு அதான் சொன்னேன், இது என்ன தங்கத்திலே வைரத்தை பதித்தது போல் என்று கூறுவார்கள். மகர ராசிக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டமான காலம் இது. மன வாழ்க்கை விரைவிலே அமையும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமணம் கிடைக்கும். புத்திர சந்தான பாகியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா புத்திர பாகியம் கண்டிப்பாக நீண்ட நாள் திருமணமாகி தம்பதியர்களுக்கு புத்திர சந்தான பாகியம் கிடைக்கும். வெளிநாடுகளிலிருந்து வேலையோ அல்லது வேலை வாய்ப்புக்கு எதிர்பார்த்து அரசாங்க வேலை எதிர்பார்த்து நல்ல வேலை கிடைக்கின்ற ஒரு காலம். பிளாட்டோ அல்லது வீடோ வாங்கின்ற ஒரு காலம். பணமே இல்லை சார் இது நடக்கும், ஏதோ ஒரு சாதனை புரிகின்ற ஒரு காலம். அது எதுன்னு எனக்கு தெரியாது. உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற தசாபுத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் மேல மேல பல அபரிவிதமான செல்வாக்கு, அபரிவிதமான யோகங்கள், இது அனைத்தும் கிடைக்கின்ற ஒரு யோகமாக இது. அது மேல என்று கேட்டால் நல்ல ஒரு ஆதாயத்தையும் லாபத்தையும் அள்ளி தருகின்ற ஒரு காலம். தீராத கடன் தீரும், தீராத எதிரி ஓடி ஓடி விடுவார்கள், வழக்கு வெற்றி பெறும். சரித்திரம் படைத்து நீங்கள் விளையாட்டு தொழில் தான் விளையாட்டு தொழில், வண்டித்துறையில் தான் வண்டித்துறை, ஐடி தொழில் தான் ஐடி துறை, எலக்ட்ரானிக் தொழில் தான் எலக்ட்ரானிக்கல், நீங்கள் பிஸ்னஸ் தான் பிஸ்னஸ், அரசாங்கம் தான் அரசியல் திடீர் பதவி, அரசியல் தான் அரசியல் திடீர் பதவி, திடீர் மாற்றங்கள். இது புதையல் கூட கிடைக்கும் ஒரு சிலர். ஏனென்றா 16ஆம் இடத்திலிருந்து புதையல் யோகங்கள் திடீர் அதிர்ஷ்டம். அது எப்படி வேணாலும் வரலாம். மண்ணிலிருந்து வரலாம், அல்லது விண்ணிலிருந்து வரலாம், வேலையிலிருந்து வரலாம், உறவினர் மூலியமாக வரலாம், உற்றார் மூலியமாக வரலாம். திடீர்னு சொத்தே வாரிசே இல்லாத திடீர் கூட உங்களுக்கு வாரிசு, சரி இவருக்கு நான் என்ன காடி நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி எழுதி வைக்கலாம். இப்படி அது எந்த ரூபத்திலும் உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற காலம் வந்து விட்டது. ஆண்டவனை நம்புங்கள். கார்த்திகை இந்த மாதத்தில் கார்த்திகை தீபம் நடைபெறும். அண்ணாமலையார் வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு அடிக்கிறது அதிர்ஷ்டம், நல்ல ஒரு வாய்ப்பு. இது உங்களுக்கு கொட்டி கொடுக்கின்ற காலம். மகர ராசினியர்களே, இந்த வீடியோ பிடிச்சதா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. 11ல் சூரியன் அள்ளி கொடுப்பார். குரு அதுக்கு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார். உங்கள் ராசியும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் குரு பார்த்து சிறப்பான ஒரு யோகம்.
அள்ளி தருகின்ற காலம், நீங்கள் கட்டி வைக்கின்ற ஒரு காலம். நன்றி, நன்றி, நன்றி.